எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் வசனங்களை கொண்டு கர்த்தாவே இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசுகிறீர். உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆழமாய் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுமாக செய்கிறபடியால் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை கேளுங்கள். நிச்சயமாக தோற்று போய் கிடக்கிறவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். இயேசு சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்புகளை பார்க்கலாம் மனிதன் மிகவும் விசேஷமான ஒரு சிருஷ்டிப்பு. எல்லா சிருஷ்டிப்புகளும் பாருங்க மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் மனிதனை தேவன் தனக்காக படைத்தார். தன்னோடு உறவாடும்படி, தன்னோடு ஐக்கியம் கொள்ளும்படி மனிதனை தேவன் படைத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, மனிதன் விசேஷித்த சிருஷ்டிப்பாய் இருக்கிறபடினாலே தேவன் அவனுக்கு உயர்ந்த, சிறந்த, மகிமையான வாழ்க்கையை கொடுத்திருந்தார். மனிதன் தேவனோடு கரம் கோர்த்து ஒரு குட்டி ராஜாவை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை சொர்க்கமாயிருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் பிசாசுனுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தபடினாலே, அருமையானவர்களே, மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தான். மகிமையான அவனுடைய வாழ்வு சீர்கெட்டதாக மாறிவிட்டது. மரண சக்திகள் பாருங்க மனு குலத்தை வந்து ஆண்டு கொண்டது. பாவம், வியாதி, தரித்திரம், பாருங்க சாபம், சொல்லி முடியாத தீமைகள் மனு குலத்தை வந்து ஆண்டு கொண்டது என்று பாருங்க வேதம் சொல்லுகிறது. விடுதலைக்கும் வாழ்வுக்கும் வளமைக்கும் வழி தெரியாதபடி இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, தேவன் இன்னாருங்கிற ஞான அறிவு இல்லாமல் மக்கள் வந்து ஒரு தடுமாற்றமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையை மாற்றி அவர்களுக்கு தேவரகமான வாழ்வை கொடுக்கும்படி ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். யோவான் 10:10 அவர் சொல்றாரு, நானோ மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன். பாருங்க, மனுஷனுக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். இயேசு ஒரு மதத்தை உருவாக்குவதற்காக வரவில்லை, அல்லது சில கொள்கைகளை கொடுப்பதற்காக வரவில்லை. பாருங்க, இன்னைக்கு அநேக தலைவர்கள் வந்தார்கள். மனுஷனுடைய வாழ்க்கை நலமடைய வேண்டும் என்கிற ஆர்வத்தில் சில கொள்கைகளை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த கொள்கைகள்னால மனுஷனுடைய வாழ்வு பெரித அளவிலே மாற்றப்பட முடியாது. பாருங்க, ஆகவே இயேசு வந்தார். இயேசு வந்து கொள்கைகளை கொடுப்பதற்காக வரல, மனிதர்களுக்கு தேவ ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ரத்தம், அருமையானவர்களே, மனு குலத்தின் நலனுக்காக சிந்தப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுக்கு பாருங்க நல்ல வாழ்வு, பாவிகளுக்கு நல்ல வாழ்வு, பிசாசுனுடைய கையில் சிக்கி வாழ்வை இழந்து தவிக்கிற
மனுக்குலத்திற்கு பாருங்க நல்ல வாழ்வு அது இயேசுக்குள்ளே இருக்கிறது. இயேசு அப்படிப்பட்ட வாழ்வை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் எங்கு இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என அருமையான ஒரு வார்த்தை, வாக்கு தத்துவம் என்பதை பாருங்கள். பாருங்க, இன்னைக்கு மதங்கள் மார்க்கங்கள்லாம் மலைக்கு போ, கடலுக்கு போ, குளத்துக்கு போ, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போ என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா மனுஷனுக்கு வாழ்வு கொடுக்கும்படி இயேசு சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி தேவ ஜீவனை அவர் கையிலே வைத்துக்கொண்டு அழைப்பு கொடுக்கிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். மனம் திரும்பி பாருங்க, இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னார். பாருங்க, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனிமே நான் தேவனிடத்தில் போகிறேன், தேவரகமான வாழ்வை நான் சுதந்திரிக்க போகிறேன், அவர் கொடுக்கிற அந்த வாழ்வை பெற்று நான் வாழப்போகிறேன், ஆசீர்வாதமாய் வாழப்போகிறேன் என்று தீர்மானித்து பாருங்க, இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். வாழ்க்கை பாருங்க அபாரமான வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக மாறுவதை காண்பீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, வார்த்தையினால் உண்டாகிற தரிசனத்தை மனதிலே உடையவர்களாக வாழ வேண்டும். பாருங்க, தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. எல்லாரும் பைபிளை உயர்த்தி காண்பிப்போம், எல்லாரும் சொல்லுவோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. பாருங்க, வார்த்தை தேவனாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம் மனதிலே நிரப்பும் போது, அருமையானவர்களே, தேவனுடைய உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். பாருங்க, தாழ்ந்த எண்ணங்கள் மறைந்து உயர்ந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்வுக்கு நேராக போகிற ஒரு பயணம். மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்வுக்கு நேராக போகிற ஒரு பயணம். அருமையானவர்களே, இதில் பின்னடைவு, தோல்வி, நஷ்டம், பாருங்க, கஷ்டம் என்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவன், அருமையானவர்களே, உயர்ந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, மாம்சீகமான எண்ணங்கள், தரக்குறைவான எண்ணங்கள் எல்லாம் மறைந்து தேவரகமான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய மனது நிரம்ப வேண்டும். வார்த்தையினால் வருகிற தரிசனத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்கலாம், சங்கீதம் 115 9 பாருங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கெடவுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கெடவுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கெடவுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 14ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, இங்க ஆவியானவர் விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, கர்த்தருடைய திட்டம் என்னன்னா பாருங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை குறித்தும் ஆசீர்வாத திட்டத்தை தான் அவர் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ஆசீர்வாத திட்டத்தோடு தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அருமையானவர்களே, அப்பா அம்மா உங்களை மறந்துருக்கலாம்,
உங்களை நெருங்கிய நண்பர்கள் உங்களை மறந்துருக்கலாம். கைவிட மாட்டேன்னு சொன்ன கணவர் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாத நினைவுகள் அருமையானவர்களே அது மாறாதவைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆசீர்வாதத்தை அன்றி வேற திட்டம் தேவனிடத்தில் எதுவும் கிடையாது. கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே அவர்களை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்து வச்சு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லுவோம், ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர் செய்த முதலாவது வேலை மனுஷனை படைச்சிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆகவே ஆசீர்வாதத்தை அன்றி பிளான் பி, பிளான் சி என்கிற திட்டமெல்லாம் அவற்றை ஒன்றும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சிலர் கேட்குறாங்க, ஆசீர்வாதம் தான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்குமானால் இன்னைக்கு உலகத்திலேயே இவ்வளவு சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உலகத்தில் நிறைய சாபம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு காரணம் தேவன் கிடையாது அருமையானவர்கள். தேவன் ஆசீர்வாத திட்டத்தோடு தான் மனுஷனை படைச்சாரு. ஆனால் மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை மீறி பாருங்க பாவம் செய்தபடினாலே சாபத்தை எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டான். சாபம் அருமையானவர்களை மனிதனை ஆண்டு கொண்டது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இது தேவனால் வந்ததல்ல, இது பிசாசினாலே வந்தது. அருமையானவர்களே, பிசாசுக்கு மனுஷன் இடம் கொடுத்தான். ஆனா தேவன் மனிதர்களை அன்றும் இன்றும் என்றும் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். என்ன ஒரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, மனிதர்கள் மேலே கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். பாவம் செஞ்சுட்டான், விழுந்து போயிட்டான், பாவம் செஞ்சுட்டான், ஆள் மாறிட்டான். பாருங்க, ஆனால் தேவன் மாறல. தேவன் அருமையானவர்களே அன்பாகவே தான் இருக்கிறாரு. ஆகவே அருமையான இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பாருங்க விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட ஒன்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன அருமையான தேவனுடைய வார்த்தை! யோசித்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற எந்த மதத்திலையும் சொல்லப்படாத சத்தியம். அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு வருகிறது. பாருங்க, உலகம் சாபத்துக்குள்ள இருக்குது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பாருங்க இந்த ஆசீர்வாத திட்டத்துக்குள்ள வரல. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படலை, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அருமையானவர்கள் ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் திட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் பாருங்க இங்க சொல்லுகிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, இப்போ 14வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தமிழ்ல வர்த்திக்க பண்ணுவார்னு போட்டாங்க, அது சரியா வழங்க மாட்டேங்குது. இங்கிலீஷில் இவ்விதமாக வருகிறது, God will increase you and your children more and more. தமிழில் சொல்றேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அதிகம் அதிகமாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா! கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அதிகம் அதிகமாய் பெருக பண்ணுவார் என்று பாருங்க இங்கே வருகிறது. அருமையானவர்களை கவனிங்க. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை நாளுக்கு நாள் வளருகிற வாழ்க்கை, பெருகிற வாழ்க்கை, முன்னேறுகிற வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உயர்வுக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், பெருக்கத்துக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தில் சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி கட்டரும்பா போச்சுன்னு சொல்லுவாங்க. ஓஹோன்னு இருந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கன்பாங்க.
ராஜா மாதிரி இருந்தார், பிச்சைக்காரர் மாதிரி ஆயிட்டாரு அப்படிம்பாங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்தில். அது மனம் திரும்பாத மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம் பாருங்க. ஏன்னா அவங்க பிசாசனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்க தேவனுடைய ஆளுகைக்கு உள்ள வரல. ஆனால் நாம ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நாம எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அருமையானவர்களே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். இந்த கிறிஸ்து யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட தேவகுமாரன். அருமையானவர்களே, தேவன் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையானவர்கள், நாம ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பெருகிற வாழ்க்கையா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறுகிற வாழ்க்கையா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் செழிக்கும்படி தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவனாகி, யாரு? ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அப்படியே தேஞ்சிக்கிட்டே போய் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். அப்படி போடல. வசனத்தை கவனிக்கணும், ஆழமாக பார்க்கணும். பாருங்க, ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இதை கண்டு பாருங்க, ஆபிரகாமை போல ஈசாக்கை போல தேவனுடைய உடன்படிக்கையை நம்புகிறவர்கள், தேவனை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஈசாக்கை போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் என்ன செய்கிறது? போதிக்கிறது. நம்மையும் அப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்காக தான் அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இப்போ ஆதியாகமம் 30:43 வசனம் பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விருத்தி அடைந்துன்னு போட்டுக்குதா? மிகவும் விருத்தி அடைந்ததுன்னு போட்டுக்குதா? மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யார் இவரு? இவர் யாருன்னா யாக்கோபு. பாருங்க, யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தராவது கீழே போனாங்கன்னு போடல. ஏன்னா தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அருமையானவர்களே, தேவன் ஒரு நல்ல வாழ்க்கைக்கென்று, ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆதி பக்தர்களுக்கு எதை செய்தாரோ அதை இன்றைக்கும் நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். தேவன் மாறாதவர். ஆதி பக்தர்கள்லாம் எனக்கு வேணும், நீங்கள்லாம் வேணாம் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரு. பாருங்க, தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. பாருங்க, எல்லாரையும் ஈக்குவலா நேசிக்கிறார் நம்முடைய தேவன். கவனிங்க, இப்போ போவோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:10 பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார்னா என்னங்க நடக்கும்? கர்த்தர் கூட இருந்தார்னா நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க? விருத்தி அடைவாங்க ஜனங்க. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு? பாருங்க, இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசு நம்ம கூட இருக்கிறாரு இல்லையா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம கூட இருந்தார்னா என்ன ஆகும்? தாவீது கூட கர்த்தர் இருந்தாராம். என்ன ஆனா அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதுதான் தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு என்பதை தெரிந்து, நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் முன்னேற்றம், நாளுக்கு நாள் பெருக்கம். அருமையானவர்கள், நாளுக்கு நாள் வளர்ச்சி. இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய மாறாத திட்டமாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எஸ்தர் புஸ்தகத்துக்கு போவோம். எஸ்தர் 9:4 பாருங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மென்மேலும் பெரியவனானான். எல்லாரும் சொல்ல, மென்மேலும் பெரியவனானான். ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அருமையானவர்களே, யாருமே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. பாருங்க, அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு வேலைக்காரன். அருமையானவர்களே, கர்த்தர் அவங்க கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை மென்மேலும் பெரியவனாக்கினார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன்
10வது அதிகாரம் எஸ்தர் 10 3ஆம் வசனம் பாருங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தான். பாருங்க, அகாஸ்வேர் என்கிற ராஜா 127 தேசத்தை அரசாண்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்திருப்பான் பாருங்க. ஒரு தேசம் இல்லைங்க, 127 தேசத்துக்கு ராஜா. அந்த ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனில் மொர்தெகாய் இருக்கிறான். எவ்வளோ பெரிய உயர்வு ஒரு அடிமைக்கு, யோசித்து பாருங்க. இன்றைக்கும் அருமையானவர்களே, நான் கீழே கிடக்கிறேன், உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கீழான நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்க வல்லவராய் இருக்கிறார். நாளுக்கு நாள் உங்களை விருத்தி அடை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வார். நாளுக்கு நாள் அவர் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் பெருக செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை குறித்த அருமையால் தேவனுடைய சித்தம். பாருங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். தேவன் சர்வ வல்லமையுடையவராய் இருக்கிறார். தேவன் நம்மை நாளுக்கு நாள் அருமையான பெருக செய்கிறவராய் இருக்கிறார். இதெல்லாம் ஆழமாக நம்பணும். ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போய் சேர்றீங்க. நான் சொல்லுறேன், அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கர்த்தர் உங்களை ப்ரொமோட் பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவார். காலவட்டத்தில் பாருங்க, மேனேஜர் ஆயிடுவீங்க. கர்த்தர் அருமையானவரை அவிதமாக என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். யோசேப்பு எப்படி உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். யோசேப்பு வேற, நாம வேற இல்லை தேவனுடைய பார்வையில். பாருங்க, யோசேப்பை நேசித்த அதே நேசத்தோட தான் கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார்னு சொல்லி? ஆகவே அருமையானவர்களே, தொழிலில் விருத்தி உண்டாகும், அருமையான கையின் பிரயாசங்களில் பெருக்கம் உண்டாகும், குடும்பத்தில் சமாதானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். கர்த்தர் இருக்கிறதுனால எல்லா நன்மைகளும் பெருகும், நீங்கள் விருத்தி அடைவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமானால் நாம வசனத்தினால் வருகிற தரிசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இது கர்த்தர் மட்டும் பாருங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதாது. பாருங்க, அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. நாம் வாழ்ந்திருக்கணும்னு கர்த்தர் மட்டும் நினைச்சா போதாது. அருமையானவர்களே, அவர் அந்த தயவுள்ள சித்தத்தை தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அவைகளை நம்முடைய மனதிலே நிறைக்கும் போது பாருங்க, நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாய் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பாருங்க விசுவாச கரத்தை நீட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தரிசனம் இல்லாத வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கை, தரிசனம் இல்லாத வாழ்க்கை தோற்று போகிற வாழ்க்கை. அருமையானவர்களே, தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளாக வழங்குற மாதிரி சொல்கிறேன். வெளியூருக்கு நீங்கள் பிரயாணம் போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க. பஸ் ஸ்டாண்டில் வரிசையாக பஸ்ஸை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னால் போர்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பஸ்ஸுக்கு முன்னாலேயும் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் அது எந்த ஊருக்கு போகுதோ அந்த ஊருடைய பேர் நினச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், போய் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர் போர்டை உடைய பஸ்ஸில் ஏறி என்ன செய்றீங்க, உட்காந்து கரெக்டாக நீங்கள் போகிற இடத்துக்கு என்ன செய்கிறீங்க, போய் சேர்றீங்க இல்லையா? அந்த போர்டு இருக்குதே, ஊர் பேர் எழுதப்பட்ட போர்டு இருக்குதே, அதுதான் அந்த பஸ் பிரயாணத்தினுடைய தரிசனம். கவனிங்க. ஆகவே அதில் போய் நீங்கள் ஏறிடுறீங்க. நீங்களும் அங்கே போகணுன்னு நினச்சிட்டே போகிறீங்க, ஏறிடுறீங்க, கரெக்டாக போய் என்ன செஞ்சுறீங்க, சேர்ந்துடுறீங்க. இப்போ இன்னொரு முறை நீங்கள் பிரயாணம் போகணுன்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க. பஸ் ஸ்டாண்டில் வரிசையாக பஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் போர்டெல்லாம் கலண்டு கிடக்குது. இப்போ எலக்ட்ரானிக் வந்துருச்சு இல்லையா, எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எந்த ஊர் பேரும் அந்த போர்டில் இல்லை. என்ன அர்த்தம்? ஏதோ ஸ்ட்ரைக்கு போல. எந்த பஸ்ஸும் எங்கேயும் என்ன செய்யாது, போகாது இல்லையா? தரிசனம் இருந்தால் தான் போய் சேர்ற இடத்துக்கு போய் சேரும். அது தரிசனத்தையே கழட்டி போட்டாங்கன்னா
அப்புறம் அது போகாதுன்னு அர்த்தம். கவனிங்க, அதே போல தான் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை குறித்த தரிசனம் மனசில் இருக்கும்போது தான் அதுக்கு நேராக பிரயாணம் பண்ணுவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தேவனுடைய மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் உபவாசிக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணுகிறேன் பாஸ்டர் சொல்லி சொல்றாங்க. கர்த்தர் கேட்கிறாரு, தரிசனம் இருக்குதா? தரிசனம் இல்லைன்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பெரிய லாபங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது, உண்டாகாது. கவனிங்க, நல்லதுதான், உபவாசம் பண்றது நல்லதுதான், ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனால் தரிசனத்தோட உபவாசம் வேணும். பாருங்க, தரிசனத்தோட ஜெபம் வேணும். பாருங்க, உபவாசத்தை பார்க்கலும் ஜெபத்தை பார்க்கலும் தரிசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை குறித்த அருமையானவர்களே அறிவும் உணர்வும் ரொம்ப முக்கியம். பாருங்க, சுகத்துக்கு அடுத்த வார்த்தைகளை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா சுகத்தை பற்றிய ஒரு அறிவு உங்களுடைய மனதை நிரப்பி இருக்கும். கவனிங்க, வியாதியை பற்றி கேள்விப்படும் போது கூட அந்த சுகத்தை பற்றிய எண்ணம் அது இதை ரிஜெக்ட் பண்ணிடும். இது எனக்கு இல்லை, இந்த வியாதி எனக்கு இல்லை, என் தேவன் என்னை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேற்று ராத்திரி பாருங்க, நான் படுத்திருக்கிறேன், திடீர்னு கால் வலிக்குது எனக்கு. கால் பயங்கரமாக வலிக்குது. சாத்தான் சொல்கிறான், நாளைக்கு எப்படி நீ பிரசங்கம் பண்ண போறேன்றான். நான் சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஏன்னா என் மனசில் அதுதான் நிறைஞ்சிருக்குது. இயேசுவினுடைய பலவீனங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவருடைய வியாதி வலி வேதனைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவர் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரு. ஆகவே இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன்னு சொன்னேன். அருமையானவர்களே, நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சு பார்த்தா ஒரு வலியும் ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மனது எதனால நிறைந்திருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆகவேதான் அருமையானவர்களே, சுகத்துக்கு அடுத்த சத்தியங்களால் மனது நிறைந்திருக்கணும். சத்திய வார்த்தைகள் மனதை நிரப்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வீணான சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு சொல்றான் சங்கீதக்காரன். பாருங்க, உம்முடைய வேதத்தினால் வருகிற எண்ணங்களை உடையவனாய் நான் இருக்கிறேன். அதே போலதான் ஐஸ்வர்யத்தை குறித்த வார்த்தைகளால் நிறைஞ்சிருந்தீங்கன்னா தரித்திரத்தை பற்றி நீங்க நினைச்ச மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. உலகத்தில் என்ன மாதிரி சூழ்நிலை பாருங்க. இப்ப சமீப காலத்தில் ஒரு ஒரு விதமான அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. கேஸ் வராமல் போயிருமோ, எண்ணெய்கள் வராமல் போயிருமோ, உரம் வராமல் போயிருமோ, விலைவாசி ரொம்ப ஏறிடுமோ, அரிசி பருப்பெல்லாம் கிடைக்காதோ என்கிற ஒரு அச்சுறுத்தல் இந்த உலகத்தில் இருக்குது, நடமாடிட்டு தெரியுது. ஆனால் ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களை உடைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். இருக்கிறீங்களா? நான் தரித்திரத்தை குறித்து பயப்பட மாட்டேன். என் தேவன் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். இருக்கிறீங்களா அருமையானவர்களே? அப்ப எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏன்னா சத்தியம் என்னுடைய மனதை நிரப்பி இருக்கிறது. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. ஆகவேதான் தரிசனம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை நிறைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதை பாருங்க மனதில் நிறைத்து வைத்திருக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அந்த திசையில தான் நம்ம போவோம். என்ன நினைக்கிறோமோ அங்கதான் போய் சேருவோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆரோக்கியத்தை குறித்த எண்ணங்களால் நிரம்ப வேண்டும், ஐஸ்வர்யத்தை குறித்த எண்ணங்களால் நிரம்ப வேண்டும், பரிசுத்தத்தை குறித்த எண்ணங்களால் நிரம்ப வேண்டும், நீதியை குறித்த எண்ணங்களால் நிரம்ப வேண்டும், சமாதானத்தை குறித்த எண்ணங்களால் நிரம்ப வேண்டும், சந்தோஷத்தை குறித்த எண்ணங்களால் நிரம்ப வேண்டும். அப்படி பாருங்க, நீதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சிந்திக்கிற மக்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். சந்தேகமே கிடையாது. கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, தரிசனம் என்பது ரொம்ப முக்கியம். ஆதாமுக்கு பாருங்க, தேவன் அவனை படைச்சு வார்த்தைகளின் மூலமாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமாக தான் வாசிங்களேன், பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆதாமுக்கு சொல்றாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறார். அதாவது குழந்தைகளை பெற்று பாருங்க,
பூமியை நிரப்புங்கள்ன்றது மட்டும் இல்லை. பாருங்க, பூமியையே ஏதேன் தோட்டமாக மாற்றுங்கள். பாருங்க, ஆதாம் வர்றதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை தேவன் தான் உண்டாக்குனாரு. நான் யோசித்து பார்க்குறேன், தேவன் உண்டாக்குன தோட்டம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு மனுஷர்கள் உண்டாக்குன தோட்டமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது இல்லையா? மைசூருக்கு போனீங்கன்னா பிருந்தாவன் கார்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகா பாருங்க, அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதிகபட்சமான இந்த வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் பாருங்க, சுற்றுலா பயணிகள்லாம் வரும்போது எப்படியாவது அதை பார்த்துடணும்னு சொல்லி வர்றாங்க. அவ்வளோ அழகா அந்த அந்த கார்டனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. மனுஷன் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி வச்சிருக்கிறான். ஊட்டிக்கு போனீங்கன்னா அங்கே பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று இருக்குது. அழகழகான செடிகள், அழகழகான பூக்கள், அழகழகான மரங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா அங்கே பிரைன் பார்க்னு ஒன்று வச்சுருக்கிறான். தோட்டம் ரொம்ப ஜோராக இருக்குது, கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, கண்களுக்கு விருந்தளிக்கிற மாதிரி இருக்குது. அருமையானவர்களே, பாருங்கள், சமீபத்தில் மலர் கண்காட்சி நடத்தினாங்க. ஒரு விழா, மலர் கண்காட்சி. அதில் அந்த செடிகள்லாம் வளர்த்து இந்த மே மாத கடைசியில் அந்த காட்சியை காமிக்கிறாங்க. பாருங்கள், அதை பார்க்குறதுக்கு காரை எடுத்துக்கிட்டு குடும்பமாக மலர் கண்காட்சியை பார்க்க போய் கடைசியில் பாருங்கள், ஓவராக கூட்டமாகி நெரிசலில் 10 கிலோமீட்டர் கிடந்துச்சான் கார்கள்லாம் வரிசையில். காருக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும் பரவாயில்ல, போய் அந்த மலர் கண்காட்சியை பார்த்து அதை சந்தோஷப்படாமல் விடுறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க இல்லையா? மனுஷன் உண்டாக்குனதே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் கேட்குறேன், தேவன் உண்டாக்குனதே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். யோசித்து பாருங்க, தேவன் படைச்சிருந்த அந்த ஏதேன் தோட்டம் எவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கும். அவ்வளவு பிரமாதமான தோட்டங்க அது. அருமையானவர்களே, அந்த தோட்டத்துக்குள்ள பாருங்க, ஆதாமை கொண்டு வந்து வச்சு அவனை பார்த்து சொல்றாரு, பூமியை நிரப்புங்கள் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? பூமி, முழு பூமியையும் ஏதேன் தோட்டமாக மாற்றுங்கள். ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, போவோம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க, ஆதாமுடைய நல்வாழ்வுக்கு, நல்ல கவனிங்க, நல்வாழ்வுக்கு வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கும் அப்படிதான். தேவன் எப்படி வேலை செய்யறாருங்க? தேவன் எப்படி வேலை செய்யறாருன்னா, உங்களுடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, வார்த்தைகளை கொடுக்கிறார். அங்க சொன்னாரு, நீங்கள் பலகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி அங்க சொன்னாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, தோட்டத்தை பண்படுத்து, அதை காத்துக்கொள், நல்லா டெவலப் பண்ணு, இருக்கிறதில் நல்லா டெவலப் பண்ணு. இன்னைக்கும் பாருங்க, குடும்பத்தை நல்லா டெவலப் பண்ணு, தொழிலை நல்லா டெவலப் பண்ணு, உன் வாழ்க்கையை நல்லா இன்னும் டெவலப் ஆகட்டும், ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கையாது மாறட்டும், எண்ணங்கள் அப்படி இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, பண்படுத்துறது மட்டும் இல்ல, காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையை கெடுக்கிற பிசாசு ஒருத்தர் இருக்கிறான். அவனுடைய வேலையே திருடுறதும் அழிக்கிறதும் கொல்லுகிறதுமான வேலை தான் அவன் இருக்கிறான். அவனை தோட்டத்துக்குள்ள என்ன செய்யாத, விடாத என்று கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறாரு? அருமையானவர்களே, எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அதாவது அவனுடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய, அவனுடைய தரிசனத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறாரு. பாருங்க, இப்போ 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். எல்லாரும் சொல்லுவோம், புசிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதாவது தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். பாருங்க, நல்ல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு என்கிற ரீதியிலே சொல்லுகிறாரு. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஏன் தெரியுமா? இவன் கஷ்டப்பட்டு
சம்பாதித்ததன் மூலமாக சாப்பிடல, இவன் கர்த்தர் இவனுக்கு இலவசமாய் கொடுத்ததுனால சாப்பிடுறான். ஆதாம் இல்லையா? இன்னைக்கும் பாருங்க, கர்த்தர் ஏராளமானவர், தாராளமானவர். அருமையானவர்களே, சாப்பிடும்போதே கர்த்தரை நினைக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கர்த்தரை நினைக்கணும், சாப்பிட்ட பிறகும் கர்த்தரை என்ன செய்யணும்? நினைக்கணும், நன்றி செலுத்தணும். இருக்கிறீங்களா? பாருங்க, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம்னு சொல்லி அவ்வளோ தாராளமாக சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4:3 பாருங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. நல்ல தேவன் அருமையானவர்கள் நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறாரு. மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிட்றோம் இல்லையா? ஆப்பிள் சீசனில் ஆப்பிள் பழம், அருமையானவர்களே ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், என்னென்ன விதமான பழங்கள்லாம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. என் பேரன் சொல்லுவான் பாருங்க, அவங்க நாக்கில் பாருங்க மாம்பழத்தை வச்சா எப்படி பாருக்குது, டேஸ்டாக இருக்குதுண்ணா. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டேஸ்டாக இருக்குது, ஆனால் சாப்பிட்டுட்டு கர்த்தரை துதிக்கணும். இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, ஆதாம்கிட்ட அதெல்லாம் செய்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலான்னு சொல்றாரு. இப்போ 17ஆவது வசனம் பாருங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். எச்சரிப்பு வேற கொடுக்கிறாரு. அதாவது அவனை ஒரு தரிசனம் உடையவனா மாத்துறாரு. என்ன செய்யணும் அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய மனதை அருமையான வார்த்தைகளால் தேவன் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளால் ஆதாம் தன்னுடைய மனதை நிரப்பி இருந்தானால், கவனிங்க, பாவத்துக்கும் வீழ்ச்சிக்கும் தோல்விக்கும் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போயிருந்திருக்கும். அவன் ஏதேன் தோட்டத்தை அனுபவிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியின் மூலமாக பாருங்க முழு பூமியும் ஏதேனாக அவன் மாற்றி இருக்க முடியும். அவனுடைய சந்ததியும் அருமையானவர்கள் ஏதேனை அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். கவனிங்க, ஆனா பிசாசினுடைய தூண்டுதலுக்கு இடம் கொடுத்து அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டான். தரிசனம் இல்லாம போச்சு, தரிசனம் போச்சு, வாழ்க்கையின் நோக்கம் போச்சு. ஆகவே அருமையானவர்களே, எல்லா தீமைகளுக்கும் உள்ளானவனாக அவன் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை இழந்து போகிறது போல ஒரு பெரிய நஷ்டம் எதுவுமே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே. கவனிங்க, சீரியஸான விஷயம். பிசாசு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதிலிருந்து பிடுங்கிறதுக்காக தான், நம்முடைய உள்ளத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பிடுங்கிறதுக்கு தான் அவன் வருகிறான். பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அதன் மூலமா தேவனுடைய வார்த்தை மேல ஒரு சந்தேகத்தை உண்டாக்குகிறான். தேவனுடைய வார்த்தைகளை விட்டுட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகளே ஆதாம மாதிரி ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்வோம்? இழந்து போயிடுவோம். ஆனால் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விடுகிறது போல நஷ்டம் எதுவாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பேப்பர்லாம் வருது, செய்திகள்லாம் வருது. ஓனர் வீட்டை பூட்டிட்டு போயிருந்தாரு, திருட்டு பயலுக வீட்டை உடைச்சி உள்ளே போய் நகையையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் வருது. ஓனருக்கு அது பெரிய நஷ்டம், ரொம்ப நஷ்டப்பட்டாரு அப்படின்லாம் பேப்பர்லாம் பார்க்குறோம் இல்லையா? உண்மைதான், அது நஷ்டம்தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதை காட்டிலும் பெரிய நஷ்டம் எது தெரியுமா? பிசாசு நம்ம இருந்து வார்த்தையை பிடிங்கிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பெரிய நஷ்டம். அதுதான் டெரி மாய்ஸ் என்ற ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இந்த பைபிளை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பைபிள் என்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போன எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சுக்கிறேன்றாரு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தை அதை விட்டுறக்கூடாது. பாருங்க, பலவீனமான நேரத்தில் வார்த்தை மேலே தான் ஒரு சந்தேகத்தை கொண்டு வர்றான். பணச்சிக்கலான நேரத்தில் வார்த்தையின் மேலே தான் ஒரு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வர்றான் இல்லையா?
போராட்டமான நேரங்களில் தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் ஒரு சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருகிறான். நாம் சொல்லணும், வார்த்தையை நான் விட மாட்டேன் பிசாசு, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் விட மாட்டேன். இருக்கிறீங்களா? அப்படி பற்றிக் கொள்வோமானால் அருமையான வெற்றி நம்முடையதாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, 1000 ரூபா லாபம் கிடைக்கும், 2000 ரூபா லாபம் கிடைக்கும்ன்றதுக்காக வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற சபையை விட்டு வேற ஊருக்கு போகணும்னு யோசிக்காத. வார்த்தைக்காக கரையங்குடு. தேவன் உனக்காக பெரிய கரையங்களை செலுத்தி இருக்கிறாரு. வார்த்தைக்காக நீ கரையம் கொடுக்கும் போது, கரையம் கொடுத்து வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற சபையில நீ இருப்பாயானால் காலாவட்டத்தில் லட்சங்களையும் கோடிகளையும் கர்த்தர் உங்க மடியில் கொண்டாந்து கொட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான கர்த்தருக்கு பணம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் நினைக்கிறோமா? அருமையானவர்களே, வார்த்தை ரொம்ப முக்கியமாய் நாம் நினைக்கும் போது தரிசனமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஒரு லக்கை நோக்கி நாம் போகிறோம். அருமையான நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை நாம் அடைவோம். பாருங்க, அதை நமக்கு கர்த்தர் சாத்தியமாக்கி கொடுப்பார். மனது தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 15:1 முதல் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இதை வழங்குற மாதிரி சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னைய பாதுகாப்பேன், நான் உன்னைய எல்லையில்லாமல் ஆசீர்வதிப்பேன். உங்கள்கிட்ட இன்னைக்கு அதான் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை எல்லையில்லாமல் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா பாருங்க, எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் பாருங்க. நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை எல்லையில்லாமல் ஆசீர்வதிப்பேன். சொன்னது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். சொன்னபடி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா ஆபிரகாம் பாருங்க, 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுக்கலையே நீரு, வீட்டில் வேலைக்காரன் இருக்கிறான், என் சொத்து சுதந்திரத்தெல்லாம் அவன்லாம் அள்ளிட்டு போகிறான், எல்லாம் அவனுக்கெல்லாம் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கே வழக்கம் கொடுக்குறான் பாருங்க. அருமையானவர்களே, நம்மளை மாதிரி தான் இருந்திருக்கிறான் அவனும். ஆரம்பத்தில் ஆபிரகாம் ரொம்ப விசுவாச வீரனாக இருந்தான்னு நம்ம பார்க்க முடியாது, இப்படிதான் இருந்திருக்கிறான். அவர் நான் உன்னை பாதுகாப்பேன், எல்லையில்லாமல் ஆசீர்வதிப்பேன்றாரு. இவன் சொல்றான், ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரலையேன்றான். என் பிரச்சனையை பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன் கற்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொன்னார். ஆண்டவர் பாருங்க, அவர் விட மாட்டார் போல. இல்லப்பா, உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி கர்த்தர் செய்கிறாரு, சொல்லுகிறாரு. ஒரு பிள்ளை கூட இல்லை. யோசித்து பாருங்க. இப்போ 5வது வசனம். இவனை இப்படி சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறான். இவனை நல்லா நம்புகிற ரீதியில் இவனுக்கு சில காரியங்களை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற பேசுறார் பாருங்க. 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். வீட்டை விட்டு வெளியே வாப்பான்றாரு. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு உன் பிரச்சனையை பற்றியே பேசிக்கிட்டு, உன் மனைவியினுடைய கற்பம் செத்து போனதையும் உன்னுடைய சரீரம் செத்து போனதையுமே நினச்சிக்கிட்டு
கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஆபிரகாமே வீட்டை விட்டு வெளியே வா அப்படிங்கிறாரு. பாருங்க, கவலைப்படுகிற வரைக்கும் மனசுல தரிசனம் உடையவனாய் மாற முடியாது. அதனாலதான் கவலை ரொம்ப ஒஸ்ட். தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலையை விட்டு ஒழிங்க, கவலையை தூக்கி எறிங்க, பிரச்சனையவே நினைக்காதீங்க. கர்த்தரை நினையுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நினையுங்கள். பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, வெளியே வா அப்படிங்கிறாரு. வானத்தை அண்ணாந்து பாருன்றாரு. ராத்திரி நேரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் எண்ணு, உன் சந்ததி வண்ணமா இருக்கும் என்று கர்த்தர் செய்றாரு, சொல்லுறாரு. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. அதாவது வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி ஏராளமா இருக்கும் சொல்றது மட்டும் இல்ல, உனக்கு பிறகு போகிற சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல ஜொலிக்கிற மக்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் ஒளி வீசுகிறவர்களாக இருப்பார்கள், ஜொலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாரு, வாக்கு பண்ணுகிறாரு. அருமையானவர்களே, 6ஆம் வசனம் பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கவனிங்க, இப்பதான் வர்றான் விசுவாசத்துக்குள்ள. அவன் கர்த்தரை, வானத்தை பார்க்கிறான், நட்சத்திரங்களை பார்க்கிறான். பாருங்க, உன் சந்ததி வண்ணமா இருக்கும் என்கிற வாக்குத்தத்தத்தை கேட்கிறான். இப்போ கர்த்தரை விசுவாசிக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான். கவலை பாரங்கள் எல்லாம் அருமையால் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை மனசுல கொண்டாந்து நிறுத்துகிறான். தரிசனமுடையவனாய் மாறுகிறான். அருமையானவர்களே, நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ராத்திரி நேரத்தில் அப்படியே வந்து வானத்தை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல ஏராளமாக இருக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசமுள்ள ஜனங்களாய் இருப்பார்கள், ஒளி வீசுகிற ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அருமையானவர்கள் அவ்விதமாக கர்த்தரை, அருமையானவர்களே, விசுவாசித்து கர்த்தரை துதிச்சிருப்பான். அப்படியே பார்க்குறான், அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே ஒரு ஈசாக்கை பார்க்கிறான், அந்த ஈசாக்குக்குள்ளே ஒரு யாக்கோபை பார்க்கிறான், அந்த யாக்கோபுக்குள்ளே 12 கோத்திரங்களை பார்க்கிறான், அந்த 12 கோத்திரங்களுக்குள்ளே வானத்து நட்சத்திரங்களை போற ஏராளமான இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறான். கவனிங்க அருமையானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு இயேசுவை பார்க்கிறான். அந்த இயேசுவின் மூலமாக உலகத்திலே கோடிக்கணக்கான ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபிரகாம் இன்னைக்கு சபையெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். ஏன்னா இது ஏற்கனவே அவன் பார்த்த ஒன்று. உலகம் எங்க இருக்கிற ஏராளமான சபைகளில் இன்னைக்கு மக்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆபிரகாம் யோசிக்கிறான், நான் தரிசித்தது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, தரிசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆகவே இன்னைக்கு நம்முடைய சபை ஆபிரகாமுடைய தரிசனத்தின் ஒரு பகுதி. என்ன ஆச்சரியம் பாருங்க, அது அப்படியே நிறைவேறினது என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். எல்லாரும் சொல்ல, நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு ஒரு ஏதுவும் இல்லைங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை இருந்தா போதும். வார்த்தையை விடாதீங்க, அதை பிடிச்சுக்கங்க. மற்ற சப்போர்ட் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து பாருங்க, தாமதமா இருக்கிறது இல்லை, அவர் தீவிரமாக அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். வேற ஆதாரங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவையில்லை. ஆபிரகாம் பார்த்தான், அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை பெருசா நினைக்கல, தேவனுடைய வார்த்தையை பெருசா நினைக்கிறான். ஹலோ, இருக்கிறீங்களா? அற்புதம் எப்படி நடக்குது தெரியுமா? பிரச்சனையை பெருசா நினைக்கல, தேவனுடைய வார்த்தையை நான் பெருசா நினைக்கிறேன். பலவீனத்தை நான் பெருசா நினைக்கல, தேவனுடைய சுகத்தை நான் பெருசா நினைக்கிறேன். தரித்திரத்தை நான் பெருசா நினைக்கல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நான் பெருசா நினைக்கிறேன். பிரச்சனைகள் அதன் மூலம் நிமித்தமா வருகிற சமாதான கேட்டை நான் பெருசா நினைக்கல, தேவன் எனக்கு கல்வாரின் மூலமாக கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை நான் பெருசா நினைக்கிறேன். கவனிங்க, சாரோடைய கற்பம் செத்து போனதையும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்ப எதை எண்ணுனா? தேவனுடைய வார்த்தையை நினைச்சான். தேவனுடைய வார்த்தை உன் மனதிலே இருந்தது. என்ன வார்த்தை? உன் சந்ததி வண்ணமா இருக்கும், உனக்கு பிறகு போகிற பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னாரே, அதை நினைச்சான். இப்ப பாருங்க 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், எல்லாரும் சொல்லுவாங்க சந்தேகப்படாமல். இந்த சந்தேகம் தான் பாருங்க பிசாசு தேவனுடைய வார்த்தையை நம்மகிட்ட இருந்து பிடுங்கிட்டு போறதுக்கு பாருங்க ஏவுகிற முதலாவது ஏவுகணை. சந்தேகத்தை தான் பாருங்க இன்ஸ்டிகேட் பண்ணுகிறான். பிசாசு சொல்லணும், பிசாசை நான் சந்தேகப்படவே மாட்டேன், வானம் பூமி ஒளிந்து போகும், கர்த்தருடைய வசனங்கள் ஒரு காலம் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிறைவேறும், நான் விசுவாசிக்கிறேன். இருக்கிறீங்களா? அருமையானவர்களை பாருங்க, சொல்றான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் சொல்ல முழு நிச்சயமாய் நம்பி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா fully persuaded. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, இன்னும் குழந்தை பிறக்கல, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது பொதுவா பாருங்க நேச்சுரலா அப்படியே மனுஷன் பாருங்க தன்னுடைய ஃபெய்த்ல இருந்து என்ன செய்யறான், ட்விண்டில் ஆகுறான், அப்படியே கீழே 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 போறான். ஆனா ஆபிரகாம் வித்தியாசம். ஆபிரகாம், அதனாலதான் ஆபிரகாமுடைய விசுவாசம் விசேஷமாக பேசப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, குழந்தை இன்னும் பிறகல, நாட்கள் ஆகிக்கொண்டே போகிறது. ஆனா ஆபிரகாம் எப்படி இருந்தானா, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வளர்ந்துட்டே போனான். கவனிங்க, சுகத்துக்கு அடுத்த விசுவாசத்தை வளர்ந்துட்டே போறீங்களா? ஐஸ்வர்யத்தை குறித்த விசுவாசத்தில் வளர்ந்துட்டே போறீங்களா? நாளுக்கு நாள் முன்னேறுவேன், நாளுக்கு நாள் உயருவேன், நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன், நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுவேன்ங்கிற விசுவாசத்தில் வளர்ந்துட்டே போறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வளர்ந்துட்டு போனுங்க, ட்விண்டில் ஆயிடக்கூடாது. பாருங்க, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசம் என்பது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று வேதம் சொல்லுறது. மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அருமையானவர்களே, அதை காத்துக்கொள்ளணும், அதுல வளரணும் நாளுக்கு நாள். பாருங்க, அதை அழிக்கிறதுக்கு ஏதுவான பிசாசின் சந்தேகங்களை உள்ள அனுமதிக்கவே கூடாது. ஆபிரகாம் விதமாக அருமையானவர்களே தன்னை காத்துக்கொண்டான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தரை துதிக்கணும். பாருங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வசனம் உங்களை உள்ளத்தை தொடுதா? அருமையான வசனம் வாசிக்கும் போது உங்களை உங்க உள்ளத்துல அது 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி பாருங்க பிரகாசத்தை உண்டாக்குகிறதா? ஒரு வசனம் வாசிக்கும் போது பாருங்க ஆவியானவர் உங்க உள்ளத்துக்குள்ள ஏதாவது நெருப்பை பத்த வைக்கிறாரா? அப்படி பத்த வச்சாருன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிங்க. இருக்கிறீங்களா? அதான் விசுவாசம். அருமையானவர்களே, அப்படின்னா அதை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு? நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆபிரகாம் அப்படி கர்த்தரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். 22வது வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிச்சா அதை நீதியாக கர்த்தரை எண்ணி பாருங்க அவனுக்கு அற்புதத்தை செய்தார். ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா? 100 வயசுல. அருமையானவர்களே, ஈசாக்கு என்கிற குழந்தை பிறந்தது. அந்த ஈசாக்குக்கு அர்த்தம் என்னன்னா சிரிப்பு. கவனிங்க, நான் சொல்லுறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் சந்தோஷமாக மாற்றுவார். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது பெரிய குறையா இருந்தது. வசனத்தை விசுவாசிச்சான், கர்த்தர் அற்புதத்தை செய்தார்,
அருமையானவர்கள், துக்கங்கள் மறைந்து விட்டது, அவமானங்கள் மறைந்து விட்டது, கேலி எல்லாம் மறைந்து விட்டது. பாருங்க, மகிமை உண்டானது, சிரிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. கர்த்தருடைய வசனத்தை மனதில் வைக்கிறதனுடைய முடிவு மகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனத்தை மனதில் வைக்கிற அதனுடைய முடிவு அருமையானவர்களே சந்தோஷம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிரசங்கம் உங்களுக்கு தான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க அருமையானவர்களே, வராத பணம் கண்டிப்பா வந்துடும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, வராத சுகம் வந்துடும், பலவீனங்கள் மறைஞ்சிரும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா என்ன செய்யும், நிறைவேறும். அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 24வது வசனம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி எண்ணப்படும்? கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இல்லையா? அந்த வார்த்தையை விசுவாசிச்சிருந்தான், அந்த வார்த்தையை குறித்த தரிசனத்தை உடையவனா இருந்தான். அந்த வார்த்தையினுடைய தரிசனத்தை இழந்து போறதுக்கு அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கல, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கல. வசனத்தை மனதில் வைத்து அருமையால் கர்த்தரை துதித்து பாருங்க, கர்த்தர் அதை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். கர்த்தர் அதை நீதியாக எண்ணி ஒரு அற்புதத்தை நடப்பித்தது போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்து அருமையான அதை விசுவாசிக்கும் போது நான் சொல்லுறேன், கர்த்தர் அபாரமான அற்புதத்தை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனுக்கு அற்புதம் நடந்தது மட்டுமல்ல, நமக்கும் அற்புதம் நடக்கும். ஆபிரகாமுக்கு அற்புதத்தை செய்த கர்த்தர் நமக்கும் அற்புதத்தை செய்வார். இப்போ ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற மனது நமக்கு அவசியம். தரிசனமுடையவர்களாய் நாம் வாழும்போது அருமையானவர்களே, தரிசனம் உண்டாகும் போது வாழ்க்கை சீர்பெற ஆரம்பிக்கிறது. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இருக்கிறீங்களா? எல்லாம் தயவு எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை மனதிலே வைக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீதை போல, யோசுவாவை போல இரவும் பகலும் உம்முடைய வார்த்தையிலே தியானமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய மனதை நிரப்பட்டு ஆண்டவரே, யோசுவாவை போல, தாவீதை போல வெற்றிகரமானவர்களாய் நாங்கள் மாற கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஐதமானீர் செய்கிறீர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் நடக்கிறது என்று எதிர்பார்க்கிறோம், பெரிய திருப்பங்கள் ஏற்படுகிறது என்று எதிர்பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறபடியால் நன்றி. ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம், ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.